அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். இன்பங்களையும் துன்பங்களையும் யாரிடம் பகிர்ந்து கொள்வது, யாரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ இன்பங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்பங்களை பொதுவாக என்னை பொறுத்தவரையிலும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அப்போது யாரிடம்தான் அதை பகிர்ந்து கொள்வது அப்படின்னால், உங்களுடைய இன்பங்களை உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய தாத்தா பாட்டி, உங்களுக்கு நெருக்கமாக உங்களை உண்மையாக நேசிக்கும் மனிதர்கள், உங்களிடம் உங்கள் வாழ்க்கையை பற்றி பொறாமைப்படாமல் இருக்கும் அந்த நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய இன்பங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதில் எந்தவிதமான பாரபட்சமும் இல்லை. ஆனால் அப்படி இந்த மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோமானால், இப்போ இந்த பழமொழி தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நமக்கு 2 கண்ணு போனாலும் எதிராளிக்கு ஒரு கண்ணாவது போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலையில் தான் இந்த மனிதர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. கம்மியாக ரொம்ப நல்லவர்கள் இருக்கவே தான் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்களிடம் நாம் இன்பமாக இருப்பதையோ, நம்ம ஒரு வீடு வாங்கி இருக்கிறதையோ, கார் வாங்கி இருக்கிறதோ, நல்லா வாழ்வதையோ அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நம்ம மீது அக்கறை கொண்டவர்களிடம் பகிர்ந்து கொள்ளணும். துன்பத்தை யாரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கனால், யாரெல்லாம் உங்களிடம் அக்கறையாக இருக்கிறார்களோ அவர்களிடம் நீங்கள் அதிகபட்சமான துன்பங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மிகவும் மனவேதனைப்படுவார்கள். அதுக்கு அடுத்தாற்போல் உங்கள் துன்பத்தை யாரால் தீர்க்க முடியுமோ அவர்களிடத்தில் உங்கள் துன்பங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய தன்மை அவர்களிடம்தான் இருக்கும். சரி, 2 தன்மையும் யார்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் இந்த உலகத்தில்னா, நல்ல குருநாதர்கள் இருப்பார்கள், நல்ல நண்பர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் இன்பத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம், துன்பத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். இரண்டத்திற்கும் சரியான தீர்வை அவர்கள்தான் கொடுப்பார்கள் என்பதுதான்